ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதையே நமகா. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே நமகா. சமயோஜித புக்தி அனுக்கிரக யக்ஷினி தெய்வத்தை அதை நினைத்து ஓம் சமயோஜித புத்தி அனுக்கிரக யக்ஷினி தேவதாயே நமோ நமகா அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்படி டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய விடலை பருவத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து நமது பெற்றோர்கள், தாய் தந்தைகள் அதிகமாக கவலை கொள்ளும் காலம் இது. உலகை சரியாக புரிந்து கொள்ளாமல் அது புரிந்து கொள்கிறார்களா இல்லை மனம் போன போக்கிலே நடந்து கொள்கிறார்களா என்று பெற்றோர்களுக்கு தாழ முடியாத வருத்தத்திலே சொல்லவும் முடியாமல் கண்டிக்கவும் முடியாமல் இருக்கின்ற குடும்பம் பல கோடி. இப்படி இந்த தேவதையின் விசேஷமான அனுகிரகத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முன்கோபத்தை உடனே சரிப்படுத்தும், குணப்படுத்தும், அன்பை வளர்க்கும், பெற்றோர் குழந்தைகளிடையே நல்ல அன்பான அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்பட நல்ல வழிவகை செய்யும். காரியம் ஆற்றும் பொழுது எந்த தடங்கள் ஏற்பட்டு வருத்தப்படும் பொழுதும் அந்த வருத்தம் நீங்கி மீண்டும் நல்ல வைராக்கியம் சிந்தனை எழுந்து அந்த வேலையை தொடர்ந்து ஆற்றக்கூடிய ஒரு ஞானத்தையும் ஆற்றலையும் உடனே கொடுக்கும். எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் ஃபோர்ஸ், பயம், ஒரே கவலை, அதையெல்லாம் நீக்கி நல்ல தூய பாசிட்டிவ் எனர்ஜியை அள்ளி கொட்டி கொடுக்கும். உணர்ச்சி வசப்பட்டு ஷார்ட் டெம்பர்மெண்ட் எரிஞ்சு விழுவாங்க சில பேர், அதை கண்டிப்பாக உடனடியாக கட்டுப்படுத்தும். மனோ ரீதியான ஏதோ ஒரு பதட்டம் அது இருந்து கொண்டே இருக்கின்றது பல குடும்பங்களிலே, அதை தணிக்கும். இப்படி நல்லதை மட்டும் செய்யக்கூடிய சமயோஜித யக்ஷினி தேவதையை சொல்லி வணங்கும் பொழுது, அதை கையிலே வைத்து எடுத்து செல்லும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட நல்ல சுப சகுனங்கள் ஏற்பட்டு நமக்கு நல்லதையே தருகின்ற சமயோஜித பிரசன்ன கன்னிகா என்று ஒன்று உண்டு. அது முக்கியமான தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்டுகள் இவைகளிலே வைத்து வழிபடுவதும். யக்ஷினியில் 108 1008 யக்ஷினி தேவர்கள் உதாரணமாக நடக்க இருக்கின்றது. எதிர் வருகின்றவர்களை பற்றி நாம் ஞான யக்ஷினி, தீட்சை யக்ஷினி, அதாவது பார்வையினாலேயே இவன் என்ன எண்ணத்தில் வருகிறான் என்று சொல்லுகின்ற சில சொல்வாங்களே, அருள்வாக்கு என்று சொல்வார்கள். அது அப்படிப்பட்டவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். கர்ணயக்ஷினி, கர்ணயக்ஷினா காதிலேயே ஒரு தேவதையானது சொல்லிக்கொண்டே இருக்கும். சில பழைய காலத்திலே பீதாம்பர ஜாலம் என்கின்ற அந்த பீதாம்பரி யோகத்திலே சிறந்த வல்லமை மிக்க ஒருவர் இருந்தார். அவருடைய பீதாம்பர ஜாலத்தை வைத்து இப்பொழுது இந்த காரியத்தை இங்கிருந்து நடத்துவதற்கு ஒரு சிறிய தேவதை அப்படி கூப்பிட்டா இமயமலையே அசைக்கும். அப்படிப்பட்ட தேவதைகளுடைய சக்திகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அதனால் என்ன பலன்? நல்லதுக்கு உபயோகப்படுத்துவது உண்டு. இப்பொழுது உள்ள காலத்திலே அதை பற்றி சொல்லினால் பெரிய விபரீதம் நடந்துவிடும். ஆகையினால் சொல்லுவதற்கு இல்லை. அதற்கான ஒரு தக்க குரு இருந்தாலும் அதை கண்டும் காணாதது போல், தெரிந்தும் தெரியாது போல் இருப்பார்கள். பீதாம்பர ஜாலத்தினுடைய முக்கியமான மகிமை என்ன? யார் என்ன செய்வார்? எப்படி நடக்கும்? இது எப்படி போகும்? நாம் இப்போது பருவநிலைகளை சொல்லும் விஞ்ஞானம் எப்படி சொல்லுகின்றதோ அதைவிட துல்லியமாக சொல்லுகின்றதா இது. இப்படி கர்ண யக்ஷினியை போல இந்த சமயோஜித யக்ஷினி தேவதையை யார் ஒருத்தர் கையில் வைத்து கொள்கின்றார்களோ, நமக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரே கவலை, பயம், குழப்பம் கண்டிப்பாக இனிமேல் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய வம்சத்தை நினைத்து கவலைப்படுகின்றது கண்டிப்பாக மாறாது. மாறுவதற்கு ஒரு குரு வேண்டும். அவர்களை வளர்க்கின்ற முறை, வளர்கின்ற முறையை, அவர்கள் எங்கே சென்றார்கள், என்ன பண்ணார்கள், எப்படி இருக்கின்றார்கள், நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒன்று ஃபோன் போட்டு பேசணும், இல்லை வீடியோ கால்ங்கிற போய் பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு தேவதை இருக்கின்றது. அந்த தேவதையை வைத்து நமது வாத்தியார் சொன்னபடி
மானசீகமாக சுயநலமாக வழிபடாமல் மானசீகமாக வழிபடும் பொழுது நமக்கு அங்கே நடப்பது இங்கே டெலிவிஷன் மாதிரி தெரியும். அவர்களை நமது நியாயமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஆனால் உலகையே உழுக்கப் போகின்ற ஒரு விபரீத காட்சிகள் நடைபெறும். கடல்களிலே வீடுகள் முளைக்கும், வெறும் தீவுகளிலே பெரிய கோவில்கள் உண்டாகும், விதவிதமான ஆலயங்கள் வரும். மக்கள் இந்த பூமியை விட்டு வேறு இடத்திற்கு, பூமியிலே வேறு இடத்திற்கு, வேறு ஊருக்கு எப்படி நாம் இடத்தை மாற்றிக்கொள்ளுகின்றோமோ, நீருக்குள்ள, கடலுக்குள்ள, கடலுக்கு மேலே, இப்படி பல இடங்களிலே பெரிய நகரங்கள் உருவாகின்ற நேரம். இப்படி பார்த்தால் மலை, காடு அதையெல்லாம் அழிக்கவே கூடாது என்று, இயற்கை வளத்தை குறைக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் விஞ்ஞானமயமானது அதில் சற்று கலந்து இருக்கும். ஆனால் பாரத தேசத்தினுடைய ஒரு பெரிய ரகசியமானது, இறை ரகசியமானது எதிர்காலத்திலே மிக விரைவிலே உலகுக்கு தெரிய வரும். ஆச்சரியப்பட்டு எல்லோருக்கும் நல்ல ஞானம், கல்வி, படிப்பு, உயர்வு, உத்தியோகம், புது விதமான தொழில்கள். ஒவ்வொருத்தரும் 3 விதமான மொழிகளை கண்டிப்பாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். 3 விதமான தொழில்கள், கலைகளை கற்றுக்கொள்வார்கள். இப்படி 3 நிறைந்து எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற நாளானது இன்றைய கேட்டை நட்சத்திரம் காலையிலே முடிந்து மதியம் 12 மணிக்கு மேலே மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே பசுக்களுக்கு நிறைய வயிறார கோதுமை தவிடினால் உணவுகளை கலந்து வயிறார தீனி வைத்தால் குறையாத செல்வத்தை அள்ளிக்கொண்டு வீட்டிலே குபேர் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு வடைமாலை சாத்தி வழிபடுவதும், ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிஸ், அனுமன் காயத்ரி இப்படி சொல்வதும், சுந்தரகாண்டத்தை வாசிப்பதும் நமக்கு எதிர்காலத்திலே என்ன வரப்போகின்றது என்ற பயம் இல்லாமல் எது வந்தாலும் நாம் சமாளிப்போம் என்கின்ற தைரியத்தை கொடுக்கிற மனோஜபம் ஆறுதல்ய வேதியம் ஜிதேந்திரியம் முத்திமதாம் அரிஷ்டம் மதாத்மஜம் மணர யோதமுக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி என்று ஸ்ரீராம ஜெயராம சுந்தர ராமா, ஸ்ரீராம ஜெயராம சுந்தர ராமா, ஸ்ரீராம ஜெயராம சுந்தர ராமா என்று நீங்கள் 3 முறை, 12 முறை, 21 முறை சொல்லி தினமும் பஞ்சாங்கத்தை படித்து நித்திய உங்களுடைய சிவபூஜை அனுஷ்டானம், நித்திய தர்ப்பணம் செய்வது தான் உங்களை பாதுகாத்து இந்த காலத்திலும் ஒருவனிடம் கையேந்தாமல் வாழ வைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலம்.